வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீனாட்சி சிவராமகிருஷ்ணன், நேஷனல் உமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலரோட தலைமை ஒருங்கிணைப்பாளர். நேஷனல் உமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் பெண்களுக்கான பெண் தொழில் முனைவோர்களுக்கான தொழில்திறனை மேம்படுத்தி அவர்களுக்கான மேம்பாட்டிற்காகவும் அவர்களின் தொழில் வளமைக்காகவும் அவர்களின் சுய முன்னேற்றத்திற்காகவும் எங்களின் பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இது எங்களுடைய 2வது விருது வழங்கும் விழா. தலைமை விருந்தினராகவும் சிறப்பு விருந்தினராகவும் வருகின்றிருக்கும் ஈரோடு தெற்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு தலைவர் எக்ஸ் சேர்மன் போக்சை ஏஇஜே சாஃபர் சாகிதாங்க அவர்கள் வருக வருகின்றனர் அறிவிக்கிறேன். நாளை சமூக நீதி நாள். ஈவே ராமசாமி அவர்களின் பிறந்த நாள் 143வது பிறந்த நாளை ஒட்டி நமது தமிழக முதல்வர் சமூக நீதி நாளாக கொண்டாடும்படி அனைவருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சமூக நீதி நாள் யாருடைய பிறந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம் என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஈவே பெரியசாமி அவர்கள், ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள். பெரியார் என் சிறு வயதிலிருந்து நான் அதிகமாக கேட்டிருப்பேன். என் தந்தை பெரியாரின் வசனங்களால் ஈர்க்கப்பட்டு பெரியாரின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நாடகங்களாக ஏற்றி தன் நாடக கலைகளின் வாயிலாக பெண்கள் முன்னேற்றத்தையும் சமூக நீதியையும் சுயமரியாதையையும் சமூக சீர்திருத்தத்தையும் மூளை முழுக்கெல்லாம் கொண்டு சென்ற திரு எம்.ஆர். ராதா அவர்களின் சீடன் எம்.ஆர். பழனி அவர்களின் மகன் நான். அவரின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வசனங்களாக கேட்டு கேட்டு வளர்ந்திருக்கிறேன். மேயர் அவர்களுக்கு அவங்க வரவேற்பை பெறுகிறேன். சிறிது ஈரோடு மாநகர செயலாளர் திரு சுப்பிரமணியம் சார் அவர்களை வருகை வரவேற்கிறோம். நான் சொன்னது போல பெண்களுக்காக ஆண்களும் எவ்வளவு உறுதுணையா இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத
நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தின் மிகப்பெரிய பங்கு பெண்களுக்காக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன விஷயங்களே உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடா இருக்கட்டும், பெண்களுக்கான முன்னுரிமையா இருக்கட்டும், பெண்களுக்கான தொழில் வளர்ச்சி திட்டங்களாக இருக்கும், தமிழ்நாடு முதன்மையா இருக்குது அப்படின்னா நம்மளோட அரசாங்கம் அதுக்கு முதல் காரணம். நம்ம அரசியல் தலைவர்களும் நமக்கு முதல் காரணம். நல்ல விஷயங்களை விதைக்கணும் அப்படிங்கிறது என்னோட தீராத எண்ணம். அது நம்ம குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். சிறு வயதிலிருந்தே பெரியார் அவர்களை பின்பற்றியே வளர்ந்ததுனால நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லிக்கிறவங்க கிட்ட. யாராவது நம் ஈரோடு மைந்தனை பற்றி தவறான கருத்துக்களை விதைக்க முற்பட்டால் நீங்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் பார்ப்பதினால்தான் அது அதிகமாக பகிரப்படுகிறதுன்றத மறந்துடாதீங்க. யாராவது தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, தப்பான தகவல்களை சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, நீங்க எவ்வளவு தூரம் அதை பார்க்குறீங்களோ அவ்வளவு தூரம் அது பகிரப்படுது, தவறாக போய் சேருது. வரலாற்றை மாற்றாங்க, சுத்தமா மாற்ற நினைக்கிறாங்க. அதை எப்படி மாற்ற முடியும்? நமக்கு தெரியாதா? நம்ம எல்லாமே 90s 80s இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? நம்ம அரசாங்கத்தை பற்றி தெரியாதா? நம்ம அரசியல் தலைவர்களை பற்றி தெரியாதா? மூளை கொடுக்கெல்லாம் போய் போராடின விஷயங்கள் எல்லாம் மறந்துடுமா? எவ்வளவு போராட்டத்திற்கு முற்பட்டு இன்றைக்கு நம்ம வெளியில வந்து சாதிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த ஒரு தலைவர் யார்? எப்படி அவரை பத்தி தவறாக ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறாங்க, பரப்புறாங்க, நம்ம அதை பொறுத்துக்கிறோம். அதுவும் பெண்களை, ஒரு பெண் மைக் எடுத்துட்டு பேசுறாங்க, அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும், அவங்க எந்த ஒரு கட்சியின் ஆதரவாளராக வேணாலும் இருக்கட்டும், நீ ஒரு பெண் என்றாலே நீ அந்த வார்த்தையை சொல்ல உன்னால முடியுமா? அவரை பற்றி தவறாக உன்னால பரப்ப முடியுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இன்னைக்கு மைக்கை பிடிச்சி சுதந்திரமா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பேசுறதுக்கான அதிகாரம் எங்கிருந்து வந்தது? நமக்கு யாரும் கொடுக்கல. நான் வந்து உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னு அவர் சொல்லல, உன் சுதந்திரத்தை நீ எடுத்துக்கோன்னு தான் சொன்னார். வெளியில வா மகளே. ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் போறாங்க, தன் வீட்டில் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறாங்க இல்லையா, தன் வீட்டில் ஆரம்பித்தார் பெரியார். ஒரு கட்சியின் தலைவராக அவர் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, பெண்களின் தலைவர், சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடி, சமூக சீர்திருத்தத்திற்காக போராடிய தலைவர். அனைவரும் பின்பற்றினாங்களே, ஒரு தப்பான தலைவரை எப்படி அனைவரும் பின்பற்ற முடியும்? முதல்ல அறிஞர் அண்ணா, காமராஜர், அம்பேத்கர், அனைவரும் பெரியாரின் ஆசை பெற்று தன் பதவியை ஏற்றார்கள். எப்படி, எதனால, அதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் யாருக்கா தெரியல. அதெல்லாம் நான் சொல்றது இல்லையே. தவறான விஷயங்களை மட்டுமே பரப்பி பப்ளிசிட்டி கிரியேட் பண்றீங்க. யாரை பத்தி பேசுனா, யார் யாரெல்லாம் முன்னோடியா எடுத்திருக்கிறார்கள், பெரிய தலைவர்கள் எல்லாம் யாரை முன்னோடியா இருக்கிறார்கள், பெரியாரை போட்டு அவரோடு நம்ம பற்றி பப்ளிசிட்டி எடுத்துலாம். அப்படிதானே நினைக்கிறாங்க. அதனாலதான் பெரியார் சொல்றாங்க, பெரியாரை பற்றி தெரியாதவர்களிடம் அதை விதைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளிடம் விதைக்க வேண்டிய விஷயம், பெரியார் சமூக சீர்திருத்தவாதி. ஒரு நாளை, ஒருவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக முதலமைச்சர் அறிவிக்கிறார் என்றால் சாதாரணமா? அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எடுத்து பெரியாரை தவறாக பேசுவதை ஒரு நாளும் நாம் ஏற்கக்கூடாது. என்ன வேணாலும் அரசியல் பண்ணுவார், உன்னோட இஷ்டம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக சுயமரியாதை, இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னேற்றத்துக்காக போராடினார்கள், பெண்களும் போராடினார்கள். சுயமரியாதைக்காக நான் பேசுகிறேன் என்று பேசிய முதல் ஆண் தந்தை பெரியார் அவர்கள். மறந்துடலாமா? அவரின் பின் வழி வந்த அரசுகள், தலைவர்கள் கொண்டு வந்த முன்னேற்றங்கள் தான் இன்று பெண்களுக்காக எழுதப்பட்டிருக்கும் அனைத்து திட்டங்களும். எவ்வளவு விஷயம் இருக்கு.
தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எவ்வளவு விஷயம் இருக்கு. நம் அரசியல் தலைவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், கைவிடப்பட்ட பெண்களுக்கு வளகாப்பு பண்ணி பார்த்ததும் நம்ம அரசு தான். குழந்தைக்கு தாய்மாமன் இல்ல சீர் செய்ய ஆள் சொன்னப்போ பிறந்த குழந்தைக்கு இன்று வரைக்கும் 18,20,000 கொடுத்துட்டு நம்ம அரசு தான். பிரசவம் இலவசம், குழந்தை பேருக்கான மருத்துவம் இலவசம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தடுப்பூசி பிரைவேட்ல போய் போறீங்க 3,000 4,500 ரூபாய் எவ்வளவு விலை கொடுத்து போடுகிறாரு, அதை இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? கொடுக்குறாங்களா இல்லையா? மறுக்க முடியுமா நம்மளால? ஆனா அந்த சலுகைகளை முழுவதுமாக ஏற்பதும் இல்லை. ஆனால் குறை மட்டும் நாங்கள் கூறிக்கொண்டே இருப்போம். அது தலைவர்களை பற்றி ரொம்ப தவறா பேசுறது, இஷ்டத்துக்கு பேசுறது. தமிழ் மக்கள், தமிழ் தலைவர்களை, தேச தலைவர்களை விட்டு கொடுத்தோமானால் நாளைக்கு தமிழையே விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். பெண்கள் தான் ஆரம்பிக்கும். பெண்கள் மிகப்பெரிய சக்தி. உண்மையிலே இங்க ஓட்டு விகிதமாகட்டும், ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. யாரை நம்பி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? பெண்களை நம்பி ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கு எந்த மாதிரி சீரியல் எடுத்தா பிடிக்கும், பெண்களுக்கு எந்த மாதிரி டான்ஸ் ஷோ பண்ணா பிடிக்கும், எந்த ஆக்டரை கூப்பிட்டா பிடிக்கும், யார் அசிங்கமா பேசினா பிடிக்கும், யாரை நல்ல விதமா வச்சா பிடிக்கும். இதெல்லாம் சர்வே எடுக்கப்பட்டு டிஆர்பி ரேட்டிங்காக உருவாக்கப்படுகிறது தொலைக்காட்சிகள். யாரை நம்பி? பெண்களை நம்பி. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில ஒரு பொருள் வருது, யாரை நம்பி வருது? இன்னைக்கு டாஸ்மார்க்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறை காஸ்மெட்டிக். யாரை நம்பி உருவாக்கப்படுது? பெண்களை நம்பி உருவாக்கம். இன்னைக்கு நீங்க தான் பெரிய சக்தி. உங்களால் முடிஞ்சா ஒரு சமூகத்தையே மாற்றி அமைக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? புறப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளை பத்தி நம்ம புறப்பட்டுக்கோம், வீட்டை பத்தி புறப்பட்டுக்கோம், நாட்டை பத்தி புறப்பட்டுக்கோம். ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற சில விஷயங்களை நம்மளே எடுத்துப்போம். ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. தனக்கு தகுந்தது நல்லதுன்றதை மட்டும் சொல்லி சோசியல் மீடியால பரப்புற 1000 குரூப் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. பகுத்து அறிங்க. பகுத்தறிவு அப்படிங்கிறது தான் இங்க பெரிய விஷயம். பகுத்து அறிங்க. எது சரி எது சரியில்லை, என்ன கொடுத்தாங்க என்ன கொடுக்கல, நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத ஒரு நிமிஷம் யோசிங்க. அதை நம்ம கரெக்டா உபயோகிச்சமான ஒரு நிமிஷம் யோசிங்க. எத்தனை திட்டங்கள் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் செல்லுபடியாக மூடப்படுகிறது. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடப்படுது. எதனால மூடப்படுது? கவர்மெண்ட் என்ன ஆசையா அந்த ஸ்கூலை மூடுறதுக்கு? அட்மிஷன் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போகிறது இல்லை? இதெல்லாம் என்னோட யோசிக்கிறதே கிடையாது. பெண்களே, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கான சலுகைகளும் உங்களுக்கான திட்டங்களையும் அரசாங்கம், ஒவ்வொரு அரசாங்கமுமே இங்க அறிவிச்சுட்டு தான் இருக்கு. அதை நீங்க உபயோகிச்சுக்கணும். கடன் திட்டங்கள் எல்லாம் அவ்வளோ கடன் திட்டங்கள் வச்சிருக்காங்க. மகளிருக்காக ஒரு கடன் திட்டம் உருவாக்கியிருக்காங்க. 35% வரை உங்களுக்கு சப்சிடி மானியத்தோட உங்களுக்கு கடன் தொகைகள் கொடுக்கப்படுது. அதை எல்லாத்தையும் நீங்க உபயோகிச்சுக்கணும். நம்ம தலைவர்களும், இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சரும், இனி வரப்போகும் தலைவரும் சரி, எல்லோருமே ஒரே விஷயத்தை வச்சு முன்னெடுக்கிறாங்க. பெண்கள் முன்னேற்றத்தை என்றுமே கையில் எடுத்து முன்னெடுக்கிறார்கள். அதை நாம் மதிக்க வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். புரியுங்களா? அதனால என்னைக்குமே எந்தெந்த பிரிவுல பெண்களுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதன் வாயில நம்ம என்ன விஷயம் உங்களுக்கு தேவைனாலும், அது கடன் தொகையா இருக்கட்டும், இல்ல கல்வியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்க NWSDC நாடலாம். நேஷனல் உமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதுக்காகவே இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்காகவே இருக்கு. நீங்க எப்பவுமே எங்களை வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கலாம், இல்ல உங்களுக்கு சேவை செய்யறவங்களாகவும் ஏற்றுக்கலாம். நாங்க பெண்களுக்காக சேவை செய்கிறதுக்காக தான் இத்தனை பெண்கள் கூடியிருக்கோம். NWSDC விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்ததற்காகவும் எங்களுக்காக விருதுகளை வழங்க வந்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இவ்வளவு நேரம் அமைதி காத்து
சிறப்பு விருந்தினருக்காக காத்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.